ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. பட் இருந்தாலும் புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ரோச் பண்ணுற கேண்டிடேட்டுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது வந்து, சார் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து அஃபிஷியலாக விட்டுட்டாங்க, குரூப் 2ஏவும் குரூப் 4ம் வரப்போகுது, எந்த புக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, பழைய புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா புது புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். புது புக்குனா எல்லாமே ஆறாவதுலேருந்து 12வது வரைக்கும் தாங்க எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியது. புது புக்குங்கிறது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எல்லாத்துக்குமே புது புக்கு கிடையாதுங்க. புது புக் எதுக்கு அப்படின்னா, 6வதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்புக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் +1க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்ட் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ நிறைய பேர் என்னென்னா எல்லாத்துக்குமே புதுசு போல இருக்குன்னு ஸ்டில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கூகுளில் உட்காந்துக்கிட்டு. 6வது புது புக்கு எங்கன்னு. சார் பழசு தான் சார் வந்து ஐ மீன் 7th 8th வந்து பழசு தான் சார் இருக்குது, புதுசே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. 3 ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஒன்று 6th ஸ்டாண்டர்டு, இன்னொன்று வந்து 9th ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து +1. ஸோ இந்த 3த்துக்கு தான் வந்து மேஜராக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பழைய புக்கை ஃபஸ்ட்டு படிங்க, ரைட்டா? ஸோ பழைய புக்கை கம்ப்ளீட்டாக நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு யாருக்கு தோணுதோ, யாருக்கு ஃபீல் ஆகுதோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புதுசாக மாற்றி இருக்கக்கூடிய 6th 9th 11th அதை வந்து படிங்க, ரைட்டா? ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து நான் புதுசாக தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போக வேண்டாம். ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை படித்து முடிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக இருக்கிறதுக்கு போங்க. புதுசாக இருக்கிறதுல வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் புதுசில் படிக்கும்பொழுது ஓகே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எடுத்த உடனே புதுசுக்கு போயிட்டு பழசில் ஒரு வேலை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன், பழசை ஃபஸ்ட்டு படிங்க. இந்த 3 ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு எதுக்கும் கிடையாது. இது புதுசாக டிஎன்பிஎஸ்சி நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கிறது அதான் கேட்குறாங்க, சார் எல்லா புக்குமே மாற்றிட்டாங்களா, என்ன சார் எது சார்னு கேட்டுட்ருக்காங்க. அண்ட் இப்போ சமீபத்தில் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்ல, அடுத்த இதுலேருந்து 9th வந்து 3 டேர்ம் கிடையாதான், ஒரே டேர்மில் தான் வந்து கொடுக்க போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரை கொடுக்கக்கூடாது, 10th எக்ஸாம் எழுதுறதுனால 9th வந்து லிமிட்டட் பண்ணி ஒரே இதுவாக வந்து கொடுக்கணும், ஒரே டேர்மாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் விடுங்க. இப்போதைக்கு நீங்கள் என்னென்னா 6th 9th 11th இந்த 3த்துக்கு மட்டும் புது புக்கை வந்து வாங்கிக்கோங்க, இல்லை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை படிங்க. புதுசு அது மட்டும் தான் புதுசு சேஞ்ச் ஆகிருக்கு, அதை படிங்க. பழசுங்கிறது எப்பயுமே இந்த பழைய புக்கு இருக்கா, அந்த பழைய புக்கை படிங்க. இதுக்கும் ரொம்ப பழசு ஒன்று இருக்கும், நீங்கள் பழைய ரொம்ப 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 பழைய புக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட படிங்க, படிக்காமல் விடாதீங்க. ஏன்னா டிஎன்பிசி தரப்பில் வந்து ஒரு கொஷின் எடுக்கிறது வந்து அவங்க வந்து இந்த பழைய புக்கு அந்த பழைய புக்கு ஸ்டாண்டர்ட்லாம் எல்லாமே ஆல்ரெடி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்தும் கேள்விகள் கேட்கப்படுது, ரைட்டா? இதுலேருந்து கேள்வியே கேட்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாத்துலேயும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எடுத்த உடனே புதுசுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பதில் இந்த பழைய புக்கை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் புது புக்கு எதுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, 6th 9th 11th அந்த புதுசை படிங்க, ரைட்டா? வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.